So good morning students. இன்னைக்கு the topic பார்த்தீங்கன்னா projection of linesல line will be inclined to both axes, both HP and VP. அதில் type 1ல பார்த்தீங்கன்னா true length கொடுத்துருப்பாங்க and HP and VP ஓட inclined angle கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அதில் first question பார்த்தீங்கன்னா type 1ல a straight line AB length 80 mm. So 80 mm true length ஓடது கொடுத்துருப்பாங்க is inclined to 30 degree to HP. So ground plane அதாவது HP plane length 30 degree and also 45 degree to incline to VP both பிளேனுக்கும் inclined இருக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா லைன் வந்து ரெண்டு பிளேனுக்குமே வந்து inclined இருக்கும். அதில் ஒரு எண்ட் பாயிண்டோட டிஸ்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. பாயிண்ட் A distance is 20 mm above HP, 30 mm in front of VP. Draw its projection of straight line கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஆக்சிஸ் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு மென்ஷன் பண்ணிக்கோங்க எது விபி எது ஹெச்பி. ஸோ இதை டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ஷன் ஆஃப் லைன்ஸில் மேலே விபி கீழே ஹெச்பி இது டிஃபால்ட் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் லைன்ஸில். இது XY ஆக்சிஸ். ஸோ இது டிஃபால்ட்டாக இருக்கணும். இப்போ கொஷனில் பார்த்தீங்கன்னா டூ லென்த் கொடுத்துருக்காங்க, இன்க்ளைன் டு போத் த பிளைன்ஸ் கொடுத்துருக்காங்க அண்டு ஒரு எண்ட் பாயிண்டோட டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு எண்ட் பாயிண்ட் வச்சுட்டு டூ லைன் ஃப்ரண்ட் அண்ட் டாப் வியூக்கு ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு எண்ட் பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். 20 mm எபோ HP தான் வந்து நம்மளுக்கு ஃப்ரண்ட் வியூலேருந்து பார்த்தா தெரியும். அதனால் அதை மேலே மார்க் பண்ணிக்கிறோம். தென் 30 mm in front of VP அதை வந்து டாப் வியூலேருந்து பார்க்கும்போது தெரியும். அதை வந்து கீழே வரும். 30 mm in front of VP ரெண்டு மார்க் பண்ணிட்டேன். தென் இதுக்கு ரெஃபரன்ஸ் லைன் ரெண்டு கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேவா? தென் லேபிள் பண்ணிக்கோங்க. மேலே இருக்கிறது வந்து ஒரு எண்ட் பாயிண்டோடது, அதனால A டேஷ், கீழே ஸ்மால் a. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ A அண்ட் A டேஷ் பாயிண்ட்லேருந்து பேரலாக ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம் ஆக்சிஸ்க்கு பேரலாக. ஸோ நான் க்ரீன் கலர் ட்ரா பண்ணுறது எல்லாமே ரெஃபரன்ஸ் லைன், அதனால் அதை லைட்டாக ட்ரா பண்ணிக்கோங்க. அதனால அதோட திக்னஸ் வந்து கம்மியாக கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி எக்ஸாக்ட் பேரலல் லைன் ஆக்சிஸ் பேரலாக ட்ரா பண்ணிக்கோங்க A பாயிண்ட்லேயும் A டேஷ் பாயிண்ட்லேயும். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லோக்கஸ் ஆஃப் A டேஷ். ஓகேவா? இது வந்து இந்த லைன் பேர் பார்த்தீங்கன்னா locus of A. So locus now is just an imaginary line drawn from that one end point. இப்போ வந்து ரெண்டு எண்ட் பாயிண்டோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்மளுக்கு தெரியுது வந்து ஹெச்பிலேருந்து எவ்வளோ ஆங்கிள், விபிலேருந்து எவ்வளோ ஆங்கிள் நம்மளுக்கு தெரியும். இப்போ அந்த ஆங்கிள் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். அதோட லென்த்து பார்த்தீங்கன்னா 80 mm இருக்கணும். இப்போ வந்து சரி ரஃபாக ஒன்று ட்ரா பண்ணுறேன்.
லைன் பார்த்தீங்கன்னா போத் த பிளைன் இன்க்ளைன் ஆடி ஃபர்ஸ்ட் வந்து ஹெச்பிக்கு இன்க்ளைண்டாக இருக்கும், தென் ஆல்சோ விபிக்கு இன்க்ளைண்டாக இருக்கும். ஸோ விபிக்கு இன்க்ளைண்டாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாப் வியூலேருந்து தெரியும். இந்த இந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெச்பி அண்ட் விபி, ஹெச்பி அண்ட் விபி லைன். ஃப்ரண்ட் வியூலேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எபோ ஹெச்பி தெரியும், அண்ட் ஆல்சோ வந்து எவ்வளோ ஆங்கிள் வந்து ஹெச்பி பிளேன் இன்க்ளைண்டாக இருக்கிறது தெரியும். அது வந்து ஃப்ரண்ட் வியூலேருந்து பார்த்தா தெரியும். டாப் வியூலேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பாயிண்ட் வந்து இன் ஃப்ரண்ட் ஆஃப் விபி அண்ட் ஆல்சோ எவ்வளோ ஆங்கிள் வந்து இன்க்ளைண்டாக இருக்கிறது வந்து டாப் வியூலேருந்து பார்த்தா தெரியும். ஸோ நம்ம ஃப்ரண்ட் வியூவில் மேலே ட்ரா பண்ணது பார்த்தீங்கன்னா விபியில் எவ்வளோ டிஸ்டன்ஸும் ஹெச்பியோட ஆங்கிள் தான் உங்களுக்கு ஃப்ரண்ட் வியூவில் தெரியும். அதனால் மேலே தான் நம்மளுக்கு வந்து 45 டிகிரி 30 டிகிரி லைன் மேலே தான் ட்ரா பண்ணணும். ஸோ ஃப்ரண்ட் வியூலேருந்து பார்த்தா தான் நம்மளுக்கு ஹெச்பியோட ஆங்கிள் தெரியுதுங்காட்டி. ஸோ ஏ பாயிண்ட் சென்டராக வச்சுட்டு தேர்ட்டி டிகிரி நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போ ஸ்கேல் வச்சு எயிட்டி டிகிரி லைன் ட்ரா பண்ண போகிறேன். ஸோ எக்ஸாக்ட் 80 டிஸ்டன்ஸ்க்கு அந்த 30 டிகிரி லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இதோட எண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா B1 டேஷ். ஓகேவா? இதோட எண்ட் பாயிண்ட் B1 டேஷ். இப்போ இந்த லைனுக்கு லோக்கஸ் ஆஃப் ஏக்கு பேரலா ஸோ இந்த லைன் எப்படி ட்ரா பண்ணோமோ அதே மாதிரி ஸ்கேலை இந்த இதுக்கு பேரலா ஆக்சிஸ் பேரலா வச்சுட்டு அப்படியே ட்ராக் பண்ணி பியோட எண்ட் பாயிண்ட்ல ஒரு லோக்கஸ் ஆஃப் லைன் வரையணும். லோக்கஸ் ஆஃப் பி டேஷ். ஸோ பியோட எண்ட் பாயிண்ட்ல locus of B dash. ஓகேவா? லைனோட அனதர் எண்ட் பாயிண்ட் வந்து இந்த இமேஜினரி லைனில் தான் வந்து இருக்கும். ஓகேவா? இது வந்து லோக்கஸ் ஆஃப் பி டேஷ். ஸோ எப்படி இங்கே மேலே ட்ரா பண்ணமோ அதே மாதிரி கீழேயும் விபி ஆங்கிளுக்கும் ட்ரா பண்ணணும். ஓகேவா? ஸோ கீழே இருக்க ஏ பாயிண்ட்டுக்கு ப்ராடக்ட் வச்சுட்டு ஸோ நம்ம விபிக்கு வந்து எவ்வளோ இன்க்ளைண்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா
45 டிகிரி. இப்போ 45 டிகிரி கீழே ட்ரா பண்ணணும். ஸோ எனக்கு 45 டிகிரி இங்கே இருக்குது, அதனால் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்கேல் வச்சு அந்த 45 டிகிரிக்கு 80 mm லைன் ட்ரா பண்ணணும். ஸோ எக்ஸாக்ட் 80 mm லைன். ட்ரா பண்ணியாச்சு 45 டிகிரி ஆங்கிள். இப்போ ஸ்கேலை பேரலாக வச்சு ஆக்சிஸ்க்கு பேரலாக எப்படி எங்கள் லோகஸ் ஆஃப் ஏ ட்ரா பண்ணமோ அதே மாதிரி இந்த எண்ட் பாயிண்டில் லோகஸ் ஆஃப் பி ட்ரா பண்ணணும். இது லோகஸ் ஆஃப் பி. ஸோ இந்த எண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ மேலே B1 டேஷ் எழுதிருப்போம், கீழே வந்து B1. இது வந்து ஆல்ஃபா, இது வந்து பீட்டா. ஓகேவா? இது கான்ஸ்டண்ட்டாக வந்து இன்க்ளைன் டு ஹெச்பினா அது ஆல்ஃபா, இன்க்ளைன் டு விபினா அது பீட்டா ஆங்கிள் கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேவா? இதோட நோட்டேஷன் வந்து ஆல்ஃபா பீட்டா. இப்போ ட்ரா பண்ணது பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் ட்ரூ லைன் ஃபார் ஃப்ரண்ட் அண்ட் டாப் வியூ ட்ரா பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம ரெண்டு பிளைனுக்கு இன்க்ளைண்டாக இருக்காங்காட்டி ஆக்சுவல் ஃப்ரண்ட் அண்ட் டாப் வியூவோட எக்ஸாக்ட் டைமென்ஷன் நம்மளுக்கு தெரியாது. அதனால் இதை ட்ரேஸ் பண்ணி தான் நம்ம எக்ஸாக்ட் ஃப்ரண்ட் அண்ட் டாப் வியூ ட்ரா பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் வியூ ட்ரா பண்ணுறோம். அதுக்கு வந்து என்ன வைக்கணும்னா இப்போ ஃப்ரண்ட் வியூ ட்ரா பண்ணுறதுக்கு கீழேருந்து B1 பாயிண்ட்லேருந்து எக்ஸாக்ட் 90 டிகிரி லைன் B1 பாயிண்ட்லேருந்து லோகஸ் ஆஃப் A டேஷ் லைனில் டச் பண்ணுற மாதிரி எக்ஸாக்ட் 90 டிகிரி லைன் ட்ரா பண்ணணும். ஸோ லோகஸ் ஆஃப் B டேஷ் இந்த பியில் இருக்க B1 பாயிண்ட்லேருந்து இங்கே லோகஸ் ஆஃப் A டேஷில் லைன் டச் பண்ணும். ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா A1 டேஷ். ஓகேவா? இப்போ காம்பஸில் A to A1 டேஷ் டிஸ்டன்ஸ் எடுக்கிறீங்க. A to A1 டேஷ் டிஸ்டன்ஸ் எடுத்து இது இந்த டிஸ்டன்ஸ் எடுக்கிறேன். A to A1 டேஷ் டிஸ்டன்ஸ் லோகஸ் ஆஃப் Bயில் ஆர் கட் பண்ணணும். ஓகேவா? லோகஸ் ஆஃப் Bயில் இப்போ இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா B டேஷ். இதுதான் வந்து ஆக்சுவல் ஃப்ரண்ட் வியூ. இப்போ லைன் பார்த்தீங்கன்னா A டேஷ் டு B டேஷ் வந்து லைன் டார்க்காக இருக்கணும். ஸோ இதை வந்து ஆக்சுவல் ஃப்ரண்ட் வியூ லைன். ஸோ ஃப்ரண்ட் வியூ லைன் வந்து ஆக்சுவல் ட்ரூ லைனோட டாப் வியூ லைன்லேருந்து ட்ரேஸ் பண்ணி ட்ரா பண்ணியிருப்போம். அதே மாதிரி கீழே இருக்க டாப் வியூ பார்த்தீங்கன்னா
அதே மாதிரி தான் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ B1 டேஷ் பாயிண்ட்லேருந்து எக்ஸாக்ட் ஸ்ட்ரெயிட் லைன் லோக்கஸ் ஆஃப் A பாயிண்டில் டச் பண்ணு. ஓகேவா? இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா A1. நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. பி டேஷில் பண்ணக்கூடாது, B1 டேஷ். ஸோ அந்த பாயிண்ட்லேருந்து தான் நம்மளுக்கு லோக்கஸ் ஆஃப் A எடுக்கணும். ஓகேவா? இப்போ காம்பஸில் மேலே எப்படி எடுத்தோமோ ஏ டேஷ் டு A1 டேஷ், அதே மாதிரி கீழே A டு A1 அந்த டிஸ்டன்ஸ் காம்பஸ் நோட் பண்ணுறீங்க. நோட் பண்ணிவிட்டு லோக்கஸ் ஆஃப் பியில் ஆர்க் கட் பண்ணணும். அந்த டிஸ்டன்ஸ் எடுத்து லோக்கஸ் ஆஃப் பியில் ஆர்க் கட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பாயிண்ட் தான் நம்மளுக்கு பி. ஓகேவா? இப்போ லைன் A டு B கனெக்ட் பண்ணிடும். ஓகேவா? ஸோ கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ நியூவாக நம்ம இந்த லைன் பேர் பார்த்தீங்கன்னா ஸோ ரெட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ட்ரூ லைன் TL. ஸோ இது ட்ரூ லைன். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வியூ லைன். ஸோ பிளாக் கலர் ட்ரா பண்ணியிருக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ஃப்ரண்ட் வியூ லைன் FVLன்னு இருக்கும். கீழே வந்து டாப் வியூ லைன். ஓகேவா? தென் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஆங்கிள், இந்த பிளாக் கலர் லைனோட ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு அது தீட்டான்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கீழே இருக்க பிளாக் கலர் லைனை வந்து ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு இது பீட்டா. ஸோ கீழே இருக்க எக்ஸாக்ட் டாப் வியூவோட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா பை சிம்பிள் வச்சுக்கோங்க. ஸோ ஆல்ஃபா அண்ட் பீட்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஷினில் கொடுத்துருப்பாங்க. நம்ம தீட்டாவும் பையோட ஆங்கிள் வந்து லைன் ட்ரா பண்ணதுக்கப்புறம் ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? இப்போ என்ன டைமென்ஷன் நம்ம கீழே எடுத்து எழுதணுமா ஆன்சரில்? A dash to B dash distance. ஓகேவா? அது என்னன்னு எடுத்து எழுதணும். தென் ஸ்மால் AB distance. இதான் வந்து front view line. இது வந்து டாப் வியூ லைன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வியூ ஆங்கிள், அது வந்து தீட்டா ஆங்கிள். ஃப்ரண்ட் வியூ ஆங்கிள் தென் டாப் வியூ ஆங்கிள். ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுதி. ஓகேவா? ஸோ லாஸ்ட்டாக வந்து
all dimensions so all dimensions are in mm. அது ஃபைனலாக கீழே மென்ஷன் ஓகேவா? இந்த டயக்ராம் கீழே மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ இங்கே தான் எந்த ஒரு டைமென்ஷன் மார்க் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு வந்து அந்த லோக்கஸ் ஆஃப் ஏ டிஸ்டன்ஸ் மட்டும் மார்க் பண்ணணும். ஸோ இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ? இதோட டிஸ்டன்ஸ் ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 20 mm எடுத்திருப்பீங்க, இது 30 mm. ஸோ இந்த ரெண்டு மட்டும் நீங்கள் டயக்ராம் மென்ஷன் பண்ணுங்க, மீது எல்லாமே வந்து கீழே மென்ஷன் பண்ணிடுங்க. ஃப்ரண்ட் வியூவோட லைன் டிஸ்டன்ஸ் ஸ்கேலை வச்சு இந்த பிளாக் கலர் லைன் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த ஏ பாயிண்ட்லேருந்து சரி ஏ டேஷ் பாயிண்ட்லேருந்து இந்த பி டேஷ் பார்த்தீங்கன்னா எனக்கு அப்ராக்சிமேட்டாக வந்து 56 இருக்குது ஓகேவா? 55 or 56 அப்ராக்சிமேட்டாக. அதே மாதிரி டாப் வியூ ஆங்கிள் டாப் வியூவோட லைன் வந்து எவ்வளோ இருக்குன்னு எழுதிருங்க. அதே மாதிரி ப்ரொடக்டரை வச்சு டாப் வியூ லைன் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அரௌண்டு 44 டிகிரி வருது ஓகேவா? ஸோ நான் ரஃப் ஆர்டர் பண்ணியிருக்காட்டி எனக்கு வந்து 44. ஸோ எக்ஸாக்ட் வேல்யூ வந்து ஸோ எல்லாத்துக்கும் ப்ளஸ் ஆர் மைனஸ் சிமிலராக தான் இருக்கும் ஓகேவா? எப்படி நான் தீட்டா ஆங்கிள் கண்டுபிடிச்சனோ தீட்டா ஆங்கிள் அண்டு ஃப்ரண்ட் வியூ லைனோட டிஸ்டன்ஸ், அதே மாதிரி டாப் வியூ லைன் அண்டு டாப் வியூவோட ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணி கீழே ஆன்சர் எழுதிடும் ஓகேவா? இதை வந்து டைப் 1.